வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சொத்து பிரச்சனையில் தமிழக நிதி அமைச்சர் தம்பியை தாக்கிய வழக்கு 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. உருளையன்பேட்டையில் டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் நகை பணம் திருட்டு, உறவினரான சிறுவன் உட்பட 4 பேர் கைது. அரிசி கொள்முதலில் முறைகேடு, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இளைஞர் காங்கிரஸ் புகார். விதிமுறைகளை மீறினால் உடனடி அபராதம், மரப்பாலம் சந்திப்பில் ஸ்மார்ட் கேமரா கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். அரிசி கொள்முதலில் 1 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும், எனவே அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்குவதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட அரிசியில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். அந்த புகார் மனுவில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை 11 மாதங்களுக்கு செய்யப்பட்ட அரிசி கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் வெறும் 5 மாதங்கள் மட்டுமே அரிசி விநியோகம் செய்துவிட்டு மீதமுள்ள ஒப்பந்த காலத்தில் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் பணியை பாதியிலேயே கைவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்த நிறுவனம் விதிமுறைகளை மீறியதுடன் புதிய டெண்டர் கோராமல் அதே நிறுவனத்திற்கே பணிகள் வழங்கப்பட்டதாகவும், இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர், கான்ஃபிளிக்ட் மேலாண்மை இயக்குனர் ஐயப்பன், அரசு செயலர் விக்ராந்த் ராஜா, முத்து மீனா, விநியோகஸ்தர் மற்றும் தொடர்புடைய பிற அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புகார் அளிக்கும் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவன், ராஜ் கென்னடி, ஹரிஷ், சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் பாலாஜி, அஸ்லாம், ஜமீல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டையில் டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் நகை பணம் திருடப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியை சேர்ந்தவர் சத்யமூர்த்தி டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவரது மனைவி 37 வயதான மஞ்சுளா பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த மே மாதம் மஞ்சுளா வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் அலமாரியின் கதவு திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அதில் வைத்திருந்த செயின், குழந்தையின் செயின், மோதிரம், தங்க நாணயம், கம்மல், குருமாத் என 13 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மஞ்சுளா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மஞ்சுளாவின் உறவினரான 17 வயது சிறுவன் அவரது வீட்டில் தங்கி படித்து வந்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் சந்தேகத்தின்படி சிறுவனை அழைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் வீட்டில் நகை பணம் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் திருடப்பட்ட நகை பணத்தை அவரது நண்பர்களான வானரப்பேட்டையை சேர்ந்த 21 வயதான உதயகுமார், பூமியான்பேட்டையை சேர்ந்த 18 வயதான ஹரிஹரன், வினோபா நகரை சேர்ந்த 22 வயதான சுபாஷ் ஆகியோரிடம் கொடுத்து ஒன்றாக சொகுசாக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கார், 8 பவுன் நகை, 98,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரே புதிய நிழற்குடை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தை தினமும் மாணவிகள், அலுவலக ஊழியர்கள், முதியோர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாததால் நிழற்குடையின் மேற்கூரை மற்றும் இரும்பு கட்டமைப்புகள் சேதமடைந்து வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சேதமடைந்த நிழற்குடை பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் பேருந்திற்காக காத்திருப்பவர்கள் சாலையோரத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பழுதடைந்த நிழற்குடையை அகற்றி பாதுகாப்பான மற்றும் நவீன வசதிகளுடன் புதிய பயணிகள் நிழற்குடையை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சொத்து பிரச்சனையில் தம்பியை தாக்கிய வழக்கில் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் 10ஆம் தேதி கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இவரும் இவரது தந்தை நெஸ்டோர் ஆகியோர் சொத்து பிரச்சனை காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரும் அவரது அண்ணன் மரிய குளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று அண்ணன் மரிய குளோத், அண்ணி கெரோலின் ஆகியோரை ஆபாசமாக தீட்டி உருட்டுக்கட்டையால் தாக்கினர். மேலும் கெரோலின் ஆடைகளை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்தி நாங்கள் நடத்தி வரும் செயின்ட் ஆண்டனி பள்ளி நிர்வாகத்தில் தலையிட்டால் குடும்பத்தோடு கொலை செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த மரிய குளோத் மற்றும் கெரோலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சேதம் விளைவித்தல், ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணை மானபங்கப்படுத்துதல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டுச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மரிய வில்சன், நெஸ்டோர் ஆகியோரை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கடந்த மாத வாய்தாவின் போதும் மரிய வில்சன் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற சனிக்கிழமை நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டிருந்தார். அதனால் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், அவரின் தந்தை நெஸ்டோர் ஆகியோர் நேரில் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றும் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரின் வழக்கறிஞர் சிவக்குமார் ஆஜரானார். அவர் நீதிபதி சேரலாதனிடம் தமிழகத்தில் பட்ஜெட் பணிகள் நடைபெற்று வருவதால் மரிய வில்சன் நேரில் ஆஜராக முடியவில்லை என விளக்கம் அளித்தார். அதற்கு நீதிபதி சேரலாதன், சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் தான் ஆஜராகும்படி கூறினேன். இப்போதும் ஆஜராகாவிட்டால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பினார். மேலும் வரும் 6ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என கூறினார். வழக்கறிஞர் சிவக்குமார் அன்றைய தினமும் ஆஜராக முடியாது என கூறினார். இதையடுத்து நீதிபதி சேரலாதன் வரும் 10ஆம் தேதி கட்டாயமாக நீதிமன்றத்தில் மரிய வில்சன் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணையின் போது புகார்தாரர் தரப்பில் வழக்கறிஞர் பிரவீன் ஆஜரானார். விதிமுறைகளை மீறினால் உடனடி அபராதம் விதிக்கப்படுகிறது. மரப்பாலம் சந்திப்பில் ஸ்மார்ட் கேமரா கண்காணிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை விபத்துகளை குறைப்பதற்கும் போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்கவும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் நிறுவப்பட்டு வருகின்றன. அதன் முதற்கட்டமாக மரப்பாலம் சந்திப்பில் இந்த ஸ்மார்ட் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை தானாகவே கண்டறிந்து வாகன பதிவு எண்ணை பதிவு செய்து அபராதத்தை நேரடியாக சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளரின் கணக்கில் பதிவு செய்யும் வசதி கொண்டவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இருசக்கர வாகனத்தில் செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணித்தல், சிக்னல் மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை இந்த கேமராக்கள் துல்லியமாக பதிவு செய்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும். மேலும் இந்த கண்காணிப்பு அமைப்பு மூலம் போக்குவரத்து ஒழுங்கை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் முடியும் என போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் முதல் முறையாக குறைந்த வலி, குறைந்த ரத்த இழப்பு மற்றும் விரைவாக குணமடைதல் மூலம் தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி 15க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் முருகேசன் மற்றும் இயக்குனர் வெங்கட்ராம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரியில் முதன்முறையாக ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 15க்கும் மேற்பட்டோர்களுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். ரோபோட்டிக் மூலம் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதால் குறைந்த வலி, குறைந்த ரத்த இழப்பு, மிக சிறிய கீறல்கள், விரைவாக குணமடைதல், குறைந்த நாட்கள் மருத்துவமனையில் தங்குதல், உடனடியாக இயல்பு வாழ்க்கைக்கு விரைவாக திரும்புதல் உள்ளிட்ட பல்வேறு பயன்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். ரோபோட்டிக் சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்ட தினத்தில் இருந்து இதுவரை ஹெர்னியா மற்றும் பித்தப்பை அறுவை சிகிச்சை, புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை, பெருங்குடல் மற்றும் மலக்குடல் அறுவை சிகிச்சை, சிறுநீரகம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சை, உடல் பருமன் குறைப்பு, மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் குறித்து அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். லாப்ரோஸ்கோபி சிகிச்சைகளை விட ரோபோட்டிக் சிகிச்சை செலவு அதிகமாக இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த துல்லியமான ரோபோட்டிக் தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள இது பயனளிக்கிறது என்று தெரிவித்தனர்.
இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை துணைத் தலைவர் டாக்டர் சத்யவேணி, இயக்குனர் டாக்டர் இந்து, கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜன், சிறுநீரகவியல் டாக்டர் ஓஜா மற்றும் வாசுதேவன், குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் கௌதம், பெண்கள் நல மருத்துவர் சசிகலா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரேகனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாகூர் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு திடலில் மேஜர் தயான்சந்த் ஹாக்கி கிளப் 2ஆம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான ஹாக்கி விளையாட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் குருவிநத்தம் பகுதியில் உள்ள கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு திடலில் மேஜர் தயான்சந்த் ஹாக்கி கிளப் நடத்தும் 2ஆம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான ஹாக்கி விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது. விளையாட்டானது 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் ஹாக்கி விளையாட்டு போட்டி நடைபெறும். ஹாக்கி விளையாட்டில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் 23 அணிகளின் விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்று சிறப்பாக விளையாடி வருகின்றனர். அவர்களுக்கு குருவிநத்தம் ஹாக்கி விளையாட்டு கிளப் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வீரர்களை ஊக்குவித்து வருகின்றனர். இந்த விளையாட்டில் வெற்றி பெற்ற 4 அணிகளுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாய், 2, 3, 4வது பரிசுகள் என நாளை மாலை விளையாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெறும். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசினை வழங்க உள்ளார். மேலும் இந்த விளையாட்டு ஏற்பாடுகளை குருவிநத்தம் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கோட்டக்குப்பம் நகராட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ஈஸ்வரி தலைமையிலான அதிகாரிகள் நகராட்சி அலுவலகத்தில் ஆவணங்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். புதிய நகராட்சி அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டதற்கான டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முறைகேடு நடந்ததாக புகார்கள் எழுந்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. சோதனையின் முடிவில் கூடுதல் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆனி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜூலை 1 முதல் 4ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். இதனை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கும் அங்குள்ள வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் செங்கேணி, ராமலிங்கம், ஒன்றிய செயலாளர்கள் தேசிங்கு, முத்துகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் செல்வராசு, மாவட்ட துணை செயலாளர் அப்பை ராஜேந்திரன், சரவணன், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பிரேம், நெடி பிரபாகரன், துரை, செல்வம், கூட்டேரிப்பட்டு கிளை செயலாளர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேகதாது அணை திட்டத்தை தடுக்க கோரி திண்டிவனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மேகதாது அணை திட்டத்தை தடுக்க வலியுறுத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டிருப்பதால் விழுப்புரம் கிழக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் திண்டிவனத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி முன்னிலையில் மாநில துணைத் தலைவர் சம்பத், ஒன்றிய செயலாளர்கள் முருகன், ராஜ்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி, மாவட்ட துணை செயலாளர்கள் சண்முகம், கருணாநிதி, ஆறுமுகம், வெங்கடேசன், மாவட்ட மாணவர் சங்க தலைவர் பிரகாஷ், இளைஞர் சங்க மாவட்ட துணை செயலாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் ராஜா, அக்னி முருகன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர தலைவர் சிலம்பரசன் செய்திருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சொத்து பிரச்சனையில் தமிழக நிதி அமைச்சர் தம்பியை தாக்கிய வழக்கு 10ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. உருளையன்பேட்டையில் டிராவல்ஸ் உரிமையாளர் வீட்டில் நகை பணம் திருட்டு, உறவினரான சிறுவன் உட்பட 4 பேர் கைது. அரிசி கொள்முதலில் முறைகேடு, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இளைஞர் காங்கிரஸ் புகார்.
விதிமுறைகளை மீறினால் உடனடி அபராதம். மரப்பாலம் சந்திப்பில் ஸ்மார்ட் கேமரா கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.